எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் மனோகாண்ட நினைவு தினத்தில் இருக்கிறோம். அவர் இறந்து 4 ஆண்டுகள் ஆகுது. இந்த 4 ஆண்டுகள்லையும் ஒவ்வொரு ஆண்டும் அவன் ஒவ்வொரு ஆண்டு நினைவு தினத்துக்கும் ஒவ்வொரு போட்டிகள் வைத்து அதில் உள்ள திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து அவைக்கு பரிசளிப்பது இவரோடு சேர்ந்து பயணித்த மகளிர்களின் ஒரு வழியாக இருக்குது. இதன் வாயிலாக முதல் முறை ஓவிய போட்டி, கவிதை போட்டி என்று செய்து இந்த 3வது ஆண்டு பொது அறிவு போட்டி நடத்தப்படுகிறது. அந்த பொது அறிவு போட்டியில தான் நிற்கிறோம். மனோகாண்ட வாயிலாக உண்மையிலேயே ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய நினைவு தினத்தை நாங்கள் கொண்டாடும் விதம் வேறு. ஆனால் பிரான்ஸ் மண்ணில் வாழும் அவரோடு பணிபுரிந்த மகளிர்கள் அவருடைய நினைவு தினத்தை வேறு வடிவமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொது அறிவு போட்டி என்று ஒன்று உருவாக்கி இளையவர்களும் பெரியவர்களும் இணைந்து இந்த போட்டியை செய்து அந்த போட்டியில் பங்கு பெற்றினவர்களும் இளையவர்களும் பெரியவர்களுமாகவே செயல்பட்டிருந்தார்கள். மிக சிறப்பாக நடைபெற்ற போட்டி. அந்த போட்டியின் காணொலியை தான் நீங்கள் பார்க்க போறீர்கள். பாருங்கள். ஒரு அம்மாவாக இந்த பிரான்ஸ் மண்ணில் வாழ்ந்து சென்றவர். தமிழ் பெண்கள் அமைப்பை பிரான்ஸ்ல மட்டுமில்லை பல நாடுகளையும் தொடங்கி வச்சு எங்கள் எல்லாரையும் வழி நடத்தினவர். நான் சின்ன பிள்ளையா 18 வயசுல இந்த பொது வாழ்க்கைக்குள்ள ஈடுபடைக்க மனோகா தான் என்னை வழி நடத்தி எப்படி நடக்கணும், எப்படி அவங்களோட கதைக்கணும் என்றதிலிருந்து எல்லாமே சொல்லி தந்தவர். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பேருக்கு எந்த கணவர் உட்பட எல்லாருக்கும் மனோகா அம்மாவா தான் இருந்தவர். அதுக்கு பிறகு நாங்கள் கல்யாணம் செய்து எங்களுக்கு பிள்ளைகள் வந்து எங்களோட பிள்ளைகளையும் வளர்த்து அவர் பேத்தியா எங்களோட வாழ்ந்து கடந்த 4 வருஷத்துக்கு முதல் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டா. ஆனால் அவருடைய மறைவை நாங்கள் எல்லாரும் மாதிரி ஆண்டு போய் அஞ்சலி செய்துட்டு ஒவ்வொரு வருஷமும் நினைச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. என்றால் அவ வந்து அப்படி வாழ்ந்து செல்லையில ஒரு உதாரண பெண்ணாகத்தான் வாழ்ந்து சென்றவர். சில பேர் மிக கதைக்கலாம் நினைக்கலாம். நான் சொல்றது எப்படி அன்னை தெரேசாவை எல்லாருமே பாராட்டி போட்டி வாழ்த்தினமோ அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்ச ஈழத்து அன்னை தெரேசா தான் மனோகா. அவருக்காக ஒரு நினைவை நாங்கள் செய்யணும் தான் எப்படி செய்யலாம் யோசிக்க ஒரு விருதை துவங்குவோம். விருது மூலமாக பல துறைகளையும் ஊக்குவிக்கலாம். அவரை பற்றி அடுத்த சமுதாயத்துக்கும் சந்ததியினருக்கும் தெரியப்படுத்தலாம் என்ற வழியா அதுக்காகத்தான் இப்படி ஒரு விருதை துவங்கி 1வது விருது நாங்கள் கவிதை போட்டி செய்தாங்க, 2வது ஓவிய போட்டி செய்தாங்க. இந்த முறை பொது அறிவு போட்டி செய்கிறோம். அதுல நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டது உண்மையா எங்களுக்கு நல்ல சந்தோஷம். நன்றி. நீங்கள் வந்த எல்லாருக்கும் நன்றி. மனோகா மேலிருந்து எங்களை ஆசீர்வதிப்பா. அந்த வகையில நாங்கள் நிகழ்வுகளுக்குள்ள நுழைவோம். மனோகாவினுடைய திருவுருவ படத்திற்கு நினைவுச்சுடரை ஏற்றுவதற்காக திருமதி உமா பிரேமச்சந்திரன் அவர்களை அழைக்கின்றோம். உமாக்கா இந்த சங்கத்தோட நீண்ட நாளா பணிபுரிஞ்சு கொண்டு வாரா. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வருஷ கணக்கில் எங்களுக்கு எல்லாத்துக்குமே உதவி செய்து எங்களோட பணிபுரிகிறவர். அவர் இன்றைக்கு மனோகாவுக்கு இந்த விளக்கேற்றி துவக்கி வைக்கிறது வந்து நிறைய பொருத்தமாக இருக்கும். இந்த விளையாட்டுகள் துவங்கியில வந்து உதவிகள் கேட்டாங்க. மோகன் கோல்விங்க போய் இப்படி ஒரு செய்ய போறோம், நீங்க ஏதாவது உதவி செய்வீங்களான்னு கேட்கல. அவர் ஒரு தயக்கமும் இல்லாமல் ஒரு பவுன் தந்துட்டார். அப்ப மனோகான் ஒரு பவுன் இதுல வைக்கிறேன் 6 அதே போல சித்தி பிராண்ட் மோகன் அவர்களையும் நாங்கள் அடிச்சு கேட்ட உடனே அவர் ஒன்றை செய்வியாக்கா உங்களுக்கு என்ன வேணும் கேட்டுட்டு 250 யூரோக்கள் வந்துருக்கிறேன். பணமா இதுல 250 யூரோ இருக்குது. 2வதா வெள்ள போறாங்க 250 யூரோ போவீங்க. 3வதா சித்திரம் டிவி 1 வருஷ சந்தாவோட அந்த பாக்ஸும் இருக்குது. அது 3வது. அதே போல சித்திரம் டிவியில உரிமையாளரும் தயாவர்களும் கேட்ட உடனே அக்காவுக்கு போகணும்னு சொல்லி தந்தார். எல்லாருடைய அனுசரணையோட தான் இந்த நிகழ்வை நாங்கள் செய்கிறோம். முக்கியமா உங்களோட முக்காசி பேரை நாங்கள் கிட்டத்தட்ட போஸ்ட் பண்ணி தான் வாங்கணும் கேட்டாங்க. உரிமையோட வாங்கணும்னு சொல்லி பேசிட்டு தான் கேட்டிருக்கிறோம். எல்லாரும் வந்ததுக்கு சந்தோஷம். சரி, நான் கலைக்கிறது உங்களுக்கு போர் அடிக்கும். நீங்கள் பதக்கத்தோட இருப்பீங்கள். நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். இப்பொது அறிவு போட்டியில 40 கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுல
பிரெஞ்சு நாட்டை பற்றின கேள்வி, வரலாறு சம்பந்தப்பட்ட கேள்வி, ஈழம் சம்பந்தப்பட்ட கேள்வி, அறிவியல் சம்பந்தப்பட்ட கேள்வி என்று 40 கேள்விகள் கேட்கப்பட்டன. அத்தனையும் திரையில் வந்து கொண்டே இருந்தது. அதை நாங்கள் எங்களுடைய ஸ்மார்ட் போனில் செய்யக்கூடியதாக இருந்தது. Quelle est la plus longue rivière de France? பிரான்சின் மிக நீளமான நதி எது? 1989. Guinée qui est revenu en France. En quelle année le Sri Lanka a-t-il obtenu son indépendance? இலங்கை எந்த ஆண்டு சுதந்திரம் பெற்றது? 1948. கந்தசாமி அவர்கள் எப்படி இருந்தது உங்களோட அனுபவம்? கேள்விகள் சொன்ன மாதிரி கஷ்டம் இல்லாம இருந்துச்சா? எல்லாரும் 2 ஒன்றுல இருந்து 5 மட்டுமா? 1 2 3 4 5 போயிட்டு அப்ப திருப்பி என்னோட நான் மறந்துட்டேன். 1 2 3 4 5. மூன்றாவது இடத்தை பெற்றது இளவரசர் அவர்கள். இரண்டாவது பிரவீனா. இளவரசர் நீங்கள் முதலாவது வந்து கொண்டே இருந்துட்டு டப்புன்னு குறைஞ்சிட்டீங்க. அது பிரச்சனை இல்லை. கட்டித்தரமா நல்லா விளையாடுவீங்க. நீங்கள் எங்கிருந்து வந்துருக்கீங்க? என்ன செய்து கொண்டுருக்கீங்க? படிப்பு தமிழ் கிளாஸ் முடிச்சுட்டு இப்போ மாஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்துருக்கேன். மாஸ்டர் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்கள். சந்தோஷம். பிரவீனா வாழ்த்துக்கள். பிரவீனா நீங்கள் சேர்த்துல டிக்டாக் வழியை பார்த்துருப்பீங்க. தெரிஞ்ச முகம் தான். கெட்டிக்காரி. எப்படி ஒரு அனுபவம் இருந்துச்சு? திருப்பி செய்வீங்களா? அம்மாவை வேண்டிட்டீங்களா? இதான் கெட்டித்தரும். அம்மா பிரியா. வாழ்த்துக்கள் பிரவீனா. நீங்கள் எல்லாரும் அவரோட எதிர்பார்க்கிற முதலாவது நபர் கந்தசாமி அவர்கள். நான் இங்கே வந்து வாத்தியம் வந்திருக்கிறேன். தோட்டத்தில் வந்து படிச்சது வந்து ஸ்கந்தாபுரி காலேஜ் இங்கே வந்து எலக்ட்ரானிக் படிச்சுட்டு அங்கே இருக்க தமிழகத்தில் அவர்கிட்ட கொண்டு எல்லாம் பேசுகிறேன். இப்போ நல்ல உதாரணம் என்றால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை துவங்கிய இந்த போட்டியை துவங்கியதுல வந்து எல்லா வயசாக்களும் பங்கு பெற்றோம் சொல்லி துவங்கினாங்க. அப்ப கேள்வி கேட்டவை 16 வயசு பிள்ளையும் கொடுக்குறீங்க, பெரியாக்களையும் கொடுக்குறீங்க, என்னென்னு பதில் சொல்ல போயிடும், என்னென்னு கலந்து கொள்றேன்னு கணக்கு பேர் அந்த கேள்வி கேட்டவையில் இன்னைக்கு எங்களுக்கு பாருங்க வென்றிருக்கிறதே எல்லா வயசாக்களும் வென்றிருக்கிறீங்க. அது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். எங்களுக்கு திருப்பி செய்யறதுக்கு ஆர்வத்தை விடுது. கட்டாயம் ஒரு நிமிஷம். இது எப்படினால் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சா நிறைய ரீடிங் செய்யணும். வாழ்க்கையில படிச்சுட்டு முடிச்சுட்டு ஒரு கேள்வி போய்ட்டு இருக்காமல் தொடர்ந்து வாசிக்கணும். சுற்றி உலகத்தை நடப்பும் இருக்குது. தனியே அரசியல் மட்டும் இல்லை, எல்லா நிகழ்வுகளையும் இதான் கிடைச்ச ஒரு உதாரணம்.
பரிசளிக்க வெளியிடுவோம். எல்லாரும் முடிஞ்ச பிறகு வெளியில நாங்கள் டீயும் சின்ன சின்ன சிற்றுண்டிகளும் இருக்குது. கட்டாயம் எல்லாம் நின்று உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டு 3வது இடம் உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி இளவரசன் அவர்களுக்கு சித்திரம் டிவி வழங்கின அந்த பாக்ஸும் 1 வருஷ சந்தாவும் பரிசுகளுக்கு வழங்க போறவர்கள் செல்வி விசாலி தவச்செல்வன் அவர்களையும் அழைக்கின்றோம். வாழ்த்துக்கள். சித்தி பிராண்ட் வழங்கும் 250 ஹீரோக்கள். எங்களுடைய இருக்கிறார்கள். விருது கொடுப்பதற்கு குருப்பரன் அவர்களை ஒரு தங்க நாணயம் தங்கத்தை கொடுக்குது. ஒரு தங்க நாணயம் தங்கத்தை கொடுக்குது. தங்க நாணயம் தங்கத்தை கொடுக்கிறோம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த தங்க நாணயத்தை கொடுக்க போறேன். அதோட ஒன்று சொல்லணும், இவர் என்னோட வேறு செய்வார். உண்மையா அங்க இவர் டெக்னீஷியன், அங்க இருந்ததை விட அறிவாளர் இவர் தான். அங்க மேனேஜர் சாப்பாடு டைம்னா வாசி கொண்டுதான் இருப்பேன். இங்க நான் இவரோட போய் கதைப்ப எனக்கு சரியான விருப்பம். உண்மையா நான் இவரை பார்த்து நிறைய விஷயம் படிச்சேன். அங்க இருந்த எல்லா யாரும் கூட முடிஞ்சவர் தான் இருந்தது. அவங்களுக்கு இவர் நல்ல மரியாதை இருக்கு. ஆனா இவர் தமிழகத்துல எல்லாருக்கும் நல்லது தானே, அவங்களோட வேலையை செஞ்சு இவர் தான் செய்வார். நான் நல்ல பேசுறது ஒரு டெக்னீஷியன் இருப்பாங்க, அவங்க சோம்பேறி ஒன்று செய்ய மாட்டாங்க. இவர் நல்லவர், அவங்களோட வேலையும் சேர்த்து செய்து அவங்களோட வீட்டு வேலையும் செய்து கொடுத்து நான் பேசுறேன். உண்மையா படித்தார்கள் என்னோட எல்லா அங்கே நல்ல மதிப்பு இருக்கு அவருக்கு. உண்மையா சொன்ன மாதிரி பிள்ளை நீங்களும் படிங்க. நான் இந்த போட்டிக்கு வந்தது எங்களை விட 2 பேர் கொண்டா இருந்தால் உண்மையா அருமையான நல்ல போற விஷயம். இவர் சொன்ன மாதிரி கணக்கு வாசிங்க பிள்ளைகள், அதான் பிள்ளைகள் முன்னேற்றம். நன்றி. நாங்கள் பெரியவர்களும் எங்களை அடுத்த சந்ததிக்கு இடத்தை கொடுக்கணும், அவைய சொல்றதை கேட்கணும் என்றதுக்கு இது ஒரு சரியான உதாரணமாக இருக்கிறது. இதுல உதவி செய்த பிள்ளைகள் எல்லாருமே படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போற பிள்ளைகள், கஷ்டப்படுறவர்கள் எல்லாரும். ஆனால் தங்களுடைய நேரங்களை விட்டு நிறைய டைம் எடுத்தது. உண்மையா இது எனக்கு ஏற்கனவே தெரியாத கேள்விகளை தான் நீங்கள் எல்லாரும் படித்தவர்கள். எல்லாருமே இரவிரவாயிருந்து வேலையில வந்து கேள்விகள் சாய்ஸ் பண்ணி இது கஷ்டம் இது சுகம் என்று நாங்கள் கணக்கு தேர்வு நாங்கள் செய்து பார்த்து இதுல சரி வருமானது எல்லாம் செய்து பார்த்து நிறைய டைம் எடுத்துனாங்க. அதுக்கு உதவினது 100% இந்த இளைய தலைமுறை தான். ரெண்டபடியா அவையில நான் கூப்பிட்டேன் ஒருத்தரா, நீங்கள் உங்களை கையில் கட்டாயம் கொடுப்போம் என்று நாங்கள் வளரணும். இதுலேயும் நிறைய பேர் இருக்கிறீர்கள், நீங்களும் அதனோட வேலை செய்யணும். எங்கள்கிட்ட மட்டும் இல்லை, உங்களோட கிராமங்கள்ல என்னென்ன இருக்குதோ அங்க போய் நீங்கள் இப்படி எல்லாரையும் ஊக்குவிச்சு செய்யுங்க. என்னால் எங்களுக்கு முக்கியமா இந்த அம்மா அப்பா பெரியவர்கள் எல்லாரும் பிள்ளைகளை ஊக்குவிக்கிறவைகள் அம்மா அப்பாவே ஒன்றும் செய்யறது. அப்ப அவைகளும் பெறணும். அம்மா மேல எல்லாரும் பிள்ளைகளை டான்ஸ் கிளாஸுக்கும் பாட்டு கிளாஸுக்கும் தமிழ் சோழிகளுக்கும் போட்டு விட்டுட்டு தாங்கள் வெளியே தான் இருக்கிறவைகள். அப்ப அவையே முழு கொண்டு செய்யணும் ஒரு ஆர்வத்தினா இதை துவங்கினாங்க. அதுக்கு இவியல் இந்த இளைய சமுதாயம் நிறைய சப்போர்ட் பண்ணினவைகள், அதுக்கு நன்றி. அந்த வகையில மாணவி நான் வயசு அடிப்படையில் தான் கூப்பிடுறேன். சார்ஜென்ட் ஒருத்தர் வேலையில எங்களோட சார்ஜென்ட் அறிவிப்பாளரை எடுக்கணும்ன்றதுக்காண்டி நாங்கள் சஞ்சயை எங்கள்கிட்ட வேலைக்கு அனுப்பியாச்சு. ரெண்டபடியா சஞ்சிக்கு ஒரு கைதட்டோட துளசி, விசாலி, வள்ளுவன், நீலவன், உண்மையா உள்ளவரை சரியா கஷ்டப்பட்டு செய்தனால எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. உங்க பிள்ளைகளை நான் செய்யல, ஆனால் உங்க எல்லாருக்கும் அது ஒரு ஊக்குவிப்பா இருக்கும். நீங்களும் செய்யணும் செய்திருக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். இந்த நிகழ்வுக்கு நீங்க கலந்து கொண்ட நீங்கள் இந்த நிகழ்வை பற்றினா உங்களுடைய எண்ணப்பாடு? நல்லா இருந்தது. பழைய நிலவில் கொடுத்தது இது மாதிரியான நிகழ்வு தொடர்ந்து நடக்கும். ஒரு ஆள் இந்த நினைவு தினத்தில்
இப்படியான ப்ரோக்ராமை செய்கிறது நல்ல விஷயம். இப்படியான நிகழ்வுகளை செய்கிறது நல்லபடி நான் நினைக்கிறேன். நிறைய பேரை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. அதோட இளையவர்களோடு இணைந்து பெரியவர்களும் சேர்ந்து 50-50 இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி. இளையரும் நாங்களும் சமமா இருந்து இதை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. இது நல்ல அரேஞ்ச்மெண்டா இருந்தது. நல்லா இருக்கு. நன்றி. வணக்கம் சாருஜன். இந்த போட்டியை நீங்க நடத்தினீங்க. இந்த போட்டியை பற்றி நீங்கள் புரிஞ்சு கொண்ட விடயம், இந்த போட்டி நடத்த முதல் நீங்கள் கொண்ட எண்ணப்பாடு, நடத்தி முடிச்ச அப்புறம் நீங்க உங்களுக்கு கிடைச்ச ஒரு விடயம் என்ன மாதிரி போயிட்டு? நடத்த முதல் நாங்கள் நினைச்சது இப்போ விவசாயம் இவ்வளோ வருவாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. அது சரியான சந்தோஷம். இப்போ நாங்கள் தமிழாக்கள் இவ்வளோ பேர் இருக்கலாம் இந்த பிரான்ஸ் நாட்டில். இந்த பரிசுக்குள்ளே எத்தனையோ பேர் இருக்காங்க. படம் போய் பார்க்க தான் அது உருவாக்கலேன்னு தெரியும். இவ்வளோ பேர் இருக்கிறோம்ட்டு இப்படி ஒரு அசோசியேஷனுக்கு அவ்வளோ பேர் ஈடுபடுறதில்லை. ஈடுபட்டு வரணும். இது ஒரு நல்ல ஒரு அளவான சனம் வந்திருக்கு. சந்தோஷம். இதை விட நான் இன்னும் எக்ஸ்ட்ரா எதிர்பார்ப்பேன். அடுத்த ஆண்டு நடத்துங்க, கட்டாயம் வருவீங்க எல்லாரும். நன்றி. சிறப்பாக நடத்துனீங்க. வாழ்த்துகள். சரி, காத்தும் கிடைக்கல, சரி 250 கிடைக்கும் போது அதுவும் கிடைக்கல. சித்திரம் பஸ் வந்திருக்க, அதை டிவி பார்க்கணும். நீங்க என்ன செய்றீங்க உங்களோட வாழ்க்கையில? இப்பதான் மாஸ்டர் முடிய போறேன். இந்த வருஷம் டிசம்பர் மாதம் முடிய போறேன். மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ல வேற இப்ப தமிழியல் பட்டப்படிப்பும் பட்டம் பெற்று இருக்கிறேன். இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் அதுக்கு பட்டப்படிப்பு. இப்படியான போட்டிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல் முறையா தான் இப்போ இப்படி கலந்து கொள்றேன். உண்மையை இப்படி முதல் முறையாக சென்றதுல வாழ்த்துக்கள். முதல்ல அந்த குழுக்கு எக்கிப்புக்கு வாழ்த்துக்கள். இன்னும் பல பொது அறிவு போட்டி, இப்படி பல போட்டியும் செஞ்சு இனி வார அடுத்த சமுதாயத்தை ஊக்குவிக்க வேண்டும். எங்களோட வார சமுதாயத்துக்கும் சில பொது அறிவு கேள்விகள், அதாவது எங்களோட என்னன்னு சொல்றேன், எங்களோட கலாச்சாரம், எங்களோட வரலாறு பற்றி ஒன்றும் அவருக்கு தெரியாது. அதை கொஞ்சம் இந்த இப்படியான போட்டியில அவைக்கும் கொஞ்சம் ஒரு பாடமாக இருக்கும். அவைக்கு அந்த பொது அறிவு இருந்தா அதில் வெல்லலாம். நன்றி. நீங்க 3ஆம் இடத்துக்கு பாபு, உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு பாபு. நீங்க இப்ப யாரு சொல்லி நீங்க இந்த போட்டிக்கு கலந்து கொண்டீங்க? அம்மா சொல்லிதான் நான் போட்டிக்கு கலந்து கொண்டேன். அம்மா இப்ப அண்டி சொல்லி அம்மா உங்களுக்கு சொன்னவா? ஓகே. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ? இப்ப அம்மா சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ இப்படி செய்யணும்ட்டு? எனக்கு அந்த விளையாட்டுக்கு கலந்து பிடிக்கும். சூப்பர். இப்ப இளமாக்களில் இந்த விளையாட்டுண்டா நம்மள பிடிக்கும். விளையாட்டா சேர்க்க ஒரு எக்ஸ்ட்ரா குழுவை நாங்க சேர்க்கலாம். அதுக்காகத்தான் செய்யறோம். நீங்க இப்ப ஃபீட்பேக்ஸ் ஏதாவது என்ன மாதிரி நாங்க செய்யலாம், இல்லாட்டி இப்ப இது என்ன மாதிரி இருந்தது உங்களுக்கு ஒரு 2 வார்த்தை? விளையாட்டு நல்லா இருந்தது. எல்லாரும் பெரியாக்களும் சின்னாக்களும் சேர்ந்து விளையாடினது நல்லா இருந்தது. அப்பா அம்மாவோட ரொம்ப நன்றி. அந்த நன்றி. இந்த 2ஆம் இடத்துக்கு வாழ்த்துக்கள். நீங்க 1ஆம் இடத்தை பெற்றிருக்கீங்க இந்த போட்டியில. உங்களுக்கு இந்த அசோசியேஷன் முதல் தெரியுமோ தெரியாதோ? கேள்விப்படையில இப்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க 1ஆம் இடம் பெற்றிருக்கீங்க. இப்ப என்ன நீங்க செய்தீங்க? இவ்வளவு அறிவை நீங்க வளர்க்கறதுக்கு, பொது அறிவை வளர்க்கறதுக்கு நீங்க என்ன நீங்க மெயினா செய்த விஷயம்? எல்லாத்துக்கும் முதல் நான் படிச்ச டீச்சர், சின்ன வயசுல படிச்ச டீச்சர் மனோகர் அம்மா. மேலும் டீச்சர் 7ஆம் வகுப்பு வரை நான் ஒன்றாவது படித்தேன். அதில் கூட எங்களுக்கு அந்த டைம் உள்ள டீச்சர்ஸ் எங்களுக்கு ஆர்வம் உண்டு. என்னன்னா நிறைய வாசிக்கவும் அறிவை வளர்த்து கொள்ள வரும். அந்த வகையில் நாங்கள் ஸ்கூல்ல படித்த கல்வியை தவிர தொடர்ச்சியாக நாங்கள் வாழ்க்கையில நிறைய வாசிக்கிறது, நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, இதுகள் கூட தான் இந்த ஜெனரல் பொது அறிவை வளர்த்து கொண்டது. நீங்க இப்ப பிரான்ஸ்க்கு வரைக்க நீங்க எப்படி இருந்தது உங்களுக்கு? அங்க நீங்க இப்ப பொது அறிவு நல்லா படிச்சு இங்க வரைக்க இங்க நீங்க என்னென்ன டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருந்தது உங்களுக்கு இங்க வரைக்க ஆரம்பத்துல? ஆரம்பத்தில் எல்லாருக்கும் போல பாச பிரச்சனை. அப்ப நான் வந்தது 88ஆம் ஆண்டு. மிகவும் ஒரு மோசமான காலகட்டம். இளம் வயசு. இங்க வந்த பொழுது முதல் எங்களுக்கு மனசை தூண்ட ஒரு கையில் பாச படிக்க ஒன்று
அது நான் படிப்பதற்காண்டி எனக்கு விசா கிடைச்சிட்டு அந்த டைமில் இந்த கவர்மெண்ட். அதுக்கு பிறகு நான் 2 வருஷம் நான் படித்தது லாங்குவேஜ், அதோட சேர்த்து அந்த டெக்னிக்கல் இதே படிச்சுட்டு தொழில்துறை ஆண்டு 3 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தொழில்துறை ஆண்டில் நான் வேலைக்கு போனது. ஆனால் வேலைக்கு போன அப்புறம் நான் வச்சு வித்தியாலோகம் போவேன் லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு அழியும் சைடு அப்படியே எனக்கு வந்து இப்போ என்ன நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னா, இப்போ நீங்கள் அங்கேருந்து வந்து இவ்வளோ நீங்கள் வளர்த்துருக்குறீங்க, இங்கே நாங்கள் பிறந்து இன்னும் இன்னும் நாங்கள் எங்களை வளர்க்கணும்ட்டு எங்களுக்கு ஊக்கம் நீங்கள் தாருங்க. அதுக்கு நன்றி. இந்த முதலமைச்சர் நீங்கள் பெற்றதுக்கும் மிக்க மிக்க வணக்கம் சுபாக்கா. இன்றைய நிகழ்வு நடத்துறதுக்கு நீங்கள் பெரும்பாடுபட்ட நீங்கள், அது எங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப நீங்கள் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த நிகழ்வு சார்ந்து நீங்கள் மேற்கொண்ட விடயங்கள் என்ன? இந்த நிகழ்வு வந்து நாங்கள் மனோகாண்ட விருதுன்னு சொல்லி ஆரம்பிச்சு 3வது விருது கொடுக்குறோம். அந்த வகையில வந்து எந்த ஆசையா இருந்தது என்றால், மனோகா வந்து நிறைய பெண்களையும் இளம் சமுதாயத்தையும் ஊக்குவிக்கிற ஒரு ஆள். அந்த வகையில கட்டாயமா எல்லாருமா சேர்ந்து இந்த விருதுக்கு உழைக்கோடும் போட்டி போடணும்னு சொல்லித்தான் ஆசைப்பட்டேன். அந்த வகையில நிறைய பேரை போன் பண்ணி எங்களை வீட்டு கொண்டாட மாதிரி தான் கரைச்சி பண்ணி எல்லாரும் தயங்கிச்சிடும். ஐயோ உங்களுக்கு கஷ்டம், இப்ப மூளையெல்லாம் மலங்கிட்டு அப்படி இப்படி எனக்கு சொல்லிச்சிடும். ஆனா எல்லாருக்கும் ஓரளவுக்கு தைரியம் கொடுத்து வாங்குன்னு கேட்டு இன்றைக்கு இவ்வளவு மக்கள் வந்து பங்கு பெற்றதில் எனக்கு நல்ல சந்தோஷம். இளையவர்களை வச்சுதான் இந்த செயல்பாடை அதிகமா செய்திருக்கீங்க. யாரும் எண்ணாத செய்யாத ஒரு புதிய விடயம், இளையவர்களை இந்த நிகழ்வுக்குள்ள கொண்டு வந்து அவர்களை நடத்துனராக நடத்தி கொண்டு பெரியவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றினவர்கள். அந்த உத்தி உங்களுக்கு எப்படி தோன்றினது? அது உண்மையா தோன்றல, அது ஆட்டோமேட்டிக்கா நடந்த விஷயம் தான். உங்களுக்கு மக தெரியும் படிவா எங்களை விட 2 புள்ளிகள் இருக்கணும். அதே மாதிரி மனோக்காட மகள் மாலதி வந்து எங்களோட மூத்த மகள் மாதிரி தான். அப்ப நாங்கள் என்ன ஒரு விஷயத்தை, அது எங்களோட தனிப்பட்ட முறையா இருக்கட்டும் பொது வாழ்க்கையாகட்டும், நாங்களோட முன்னெடுத்து சொல்லினால் மாலதியை கூட நிற்பான். அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கையால பேனையால எழுதாமல் இப்படி ஒரு குவிஸ் செய்யலாம் என்று சொல்லி சொன்னதே மாலதி தான். அதை சொல்லி இதண்டவ அவருக்கு பின்னுக்கு எந்த பிள்ளைகள் அவருடைய நண்பர்கள் என்று சொல்லி எல்லாருமே வந்து தாங்களாவே நிறைய வேலை செய்திச்சிடும். எனக்கே ஆசையா இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் பின்னுக்கு போயிட்டேன். எனக்கு சொல்லிச்சுன்னா இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப இவையிலே செய்திச்சிடும், இவையிலே சொல்லிச்சிடும், கேள்வியில தயாரிச்சிடும், ஒவ்வொருத்தரும் கேள்விகள் அனுப்பிச்சிடும், எனக்கும் பெரும் மூட கேள்வியில் அனுப்புவோம்னு சொல்லி அப்ப தாங்களாவே அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து நேரத்தை எடுத்து செய்யக்கல வந்து நல்ல சந்தோஷமா இருந்தது. உண்மையிலேயே ஒரு சிறப்பான நிகழ்வு. ஏன்னு சொன்னால் நிறைய கலை நிகழ்ச்சிகள் பாரிஸ் மண்ணில் நடந்து கொண்டிருக்குது. கலை நிகழ்ச்சிகளும் சரி, இலக்கிய நிகழ்ச்சிகளும் சரி. ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்ட அத்தனை பேரும் பங்கு பெற்றக்கூடியதாக அருமையான நிகழ்ச்சியா இருக்குது. இப்படியான நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஒரு முதல் அடிகால் எடுத்து வச்சுக்கிறீங்க. உங்களை தொடர்ந்து நிறைய பேர் செய்யணும் என்று ஆசைப்படுகிறோம். உண்மையிலேயே மனோகாக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. மனோகாண்ட இந்த பெயர் என்றது இன்றைக்கு வந்து அத்தனை பேர்ட்ட மனதிலையும் பதிஞ்சிருக்கும். அதோட இளைய சமுதாயத்துக்கும் இளைய தலைமுறைக்கும் மனோகாண்ட அற்புதமான ஒரு பெண்மணியின் விருது கிடைச்சு அவர்கள் அந்த மகிழ்வோட போயிருக்கணும். அது மட்டுமல்லாமல் ஒருவருடைய மறைவுக்கு பின் அவருடைய நினைவு தினத்தை இப்படி யாரும் அருமையாக கொண்டாடி இருக்க மாட்டேன் இந்த உலகத்துல. அதுக்காக உங்களை வாழ்த்துறேன். சிறந்த பெண்மணி மனோகா, அவவோடு செயல்படுற நீங்களும் மிகச்சிறந்த பெண்மணி. வாழ்த்துகள். மனோகா சிறந்த பெண்மணியா வளர்த்து எங்களை விட்டுருக்கிறார், அதுதான் உண்மை. அதே மாதிரி மனோகாண்ட பாதையில நாங்களும் பயணிச்சு எங்களுடைய அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்கணும் தான் எங்களுடைய ஆர்வம். அதுக்கு உங்களை மாதிரி எல்லாருமே, நீங்களும் பிரியா இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நீங்களாவே எனக்கு தொடர்பு பண்ணி அக்கா என்ன உதவி செய்யணும் என்று கேட்டு நிறைய பேருக்கு நீங்க தொடர்பு படுத்தி உங்களோட சமூக வலைத்தளங்களையும் இதை கொடுத்து இன்றைக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி இருக்கிறீங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கு உங்களை மாதிரி எல்லாரும் இணைஞ்சு செய்யணும்ன்றதான் ஆசை. சுறுசுறுப்போட இருக்கிற ஆக்கள் இயங்கிக் கொண்டுதான் இருப்பினும் தூங்கிக் கொண்டிருக்கிற ஆக்களை எழுப்பலாம். தூங்கிக் இருக்கிற மாதிரி நடிக்கிற ஆக்களை எழுப்ப முடியாது. அப்ப அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தொடர்ந்து பயணிக்கிற ஆக்களோட பயணிப்போம். பயணிப்படும். எனக்கு நேரம் இருந்தால் ஒரு விஷயத்தை குறிப்பிடணும் பிரியா. குறிப்பிடுங்க. என்னென்ன பிரியா நான் சொல்ல விரும்புகிற விஷயம், கொஞ்ச காலமா நாங்கள் கவனிக்கிறது வந்து எங்களுடைய
எங்கட வயசுக்குரிய இப்ப எந்த வயசுக்குரிய ஆணா இருக்கட்டுக்கும் பெண்களா இருக்கட்டுக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே நிக்கிறோம். வேலைக்கு போறது வாரது, யாராவது எங்கட சொந்த பந்தங்கள் ஒரு நிகழ்வுகளுக்கு சொன்னா அந்த கொண்டாடத்துக்கு போறது வர்றது எங்களுக்குன்னு சொல்லி நாங்க வாழாமல் பிள்ளைகளுக்காண்டி என்ன வாழ்றது, வெளியாளுக்காண்டி என்ன வாழ்றது, எங்கட சந்தோஷம் எங்கட இதை நாங்கள் இழந்து போய் நிக்கிறோம். எங்கட சந்தோஷங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் அனுப்பல் ஊர்ல நாங்கள் எத்தனையோ செய்திருக்கிறோம். இப்ப நான் சின்ன வயசுல வந்துட்டு நான் அந்த வயசுல பாக்கிக்கு எங்களுடைய அம்மாவா இருக்கட்டும் பெரியம்மாவா இருக்கட்டும் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் கிரிக்கெட் விளையாடி வீணும், பேட்மிண்டன் விளையாடி வீணும், பேச்சு போட்டியெல்லாம் பங்கு வச்சு வீணும், நிறைய விஷயம் செய்தவியல். ஆனால் அதே வயசுக்குரிய எங்கட சகோதரிகள் இங்க வந்த உடனே வேலைப்பழு காரணமோ என்ன காரணமோ தெரியா அந்த சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளேயே நாங்கள் நிக்கிறோம். அதுல இருந்து கட்டாயம் வெளியில வரணும். ஏன்னா குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு பிள்ளைகள் எல்லாம் மனம் முடிச்சு தங்கள வாழ்க்கைக்கு போன பிறகு நாங்கள் ஒரு வெறுமையை உணர்வோம். அதை இப்ப நாங்கள் மூடா கண்டு கொண்டிருக்கிறோம். ரெண்டபடியா இப்படியான நிகழ்வுகள் நாங்கள் நடத்திக்கல, எல்லாருமா வந்து அதுல கலந்து கொள்ளணும் என்றதான் எங்களோட விருப்பம். நிச்சயமா என்னன்னு சொன்னால் இங்க நீங்க சொன்னது போல நிறைய சகோதரிகள் வேலை பழு இருந்தாலும் கூட இப்படியான விடயங்களை கலந்து கொண்டாதான் அவையுடைய அந்த மன அழுத்தங்கள் குறையும். ஆனால் அதை புரிஞ்சு கொள்ளாமல் தங்களுடைய ஓய்வு நாட்கள்ல மறுபடியும் மன அழுத்தங்கள் தர விடயங்களா தான் செய்து கொண்டிருக்கிறோம். திருமண நிகழ்வா இருக்கட்டும் அல்லது ஒரு பிறந்தநாள் நிகழ்வா இருக்கட்டும், உண்மையிலேயே அதுக்கு போக விருப்பம் இல்ல, போக வேண்டிய அவசியம் இல்லையா, போகாமல் இருக்கிறது நல்லம், தவிர்த்துக் கொள்ளலாம். ஏன்னா அந்த நிகழ்வுல போய் திரும்பவும் போயிருந்து ஒரு அமைதியா ஐயோ இதுக்கு வந்துட்டேன் என்று டென்ஷன் ஆகிறத விட, ஆனா இப்படியான ஒரு நிகழ்வுகளை கலந்து கொள்ளைக்கு மன அழுத்தம் நிறைய குறையும். நான் நிறைய பேரை இதுல பார்த்தேன். நிறைய மகிழ்வோட ஒரு குழந்தை பிள்ளைகள் போல குதூகலமாக அந்த நிகழ்வுல நானும் கலந்து கொள்றேன், போட்டிக்கு தயார் என்று சொல்லி நின்று நான் சுத்தி பார்த்தேன். ஒவ்வொரு கேள்வி பதில் வரும் வரையும் அந்த அந்த அதுக்கான ஒரு குழந்தைத்தனத்தை கொண்டு வந்திருக்கணும். மறுபடியும் எங்களை மீட்டெடுத்த மாதிரி அந்த குழந்தை பருவத்தை. இது எத்தனை முறை நாங்கள் சொன்னாலும் கூட பல பேருக்கு உரைப்பதில்லை. என்றாலும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்பது போல நீங்களும் உங்களோட பக்கம் தட்டுங்கோ, நானும் எந்த பக்கம் தட்டுறோம், முயற்சிப்போம், எல்லாரையும் நாங்கள் ஒரு எழுப்புவோம், திரும்பவும் வேற புத்துணர்ச்சி கொண்டு வர அளவுக்கு எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவுவோம்.